வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விவசாய பயிர் காப்பீட்டு பிரீமியம் கட்ட மத்திய அரசு அளித்துள்ள அவகாசம் போதாது என விவசாயிகள் கூறுகின்றனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கூட்டுறவு சங்க வங்கிகளிலும் சேவை முடங்கியுள்ளது. அதனால் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இழப்பீடு பெறும் வகையில் மத்திய அரசு அறிவித்துள்ள பயிர் காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகையை செலுத்த முடியாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நவம்பர் 30ஆம் தேதிக்குள் பிரீமியம் கட்ட வேண்டும் என்ற நிலையில் கூடுதலாக 15 நாட்கள் மத்திய அரசு அவகாசம் அளித்துள்ளது. ஆனால் சில்லறை தட்டுப்பாடு, கூட்டுறவு வங்கிகள் வேலை நிறுத்தம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு பயிர் காப்பீட்டு பிரீமியம் செலுத்த டிசம்பர் 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1500 நோட்டு செல்லாதுன்னு சொன்ன நாள் முதல் இன்று வரை வங்கி செயல்பாடு இல்லாமல் இருக்குது. விவசாயிகள் அனைவரும் காப்பீடு பண்ணணும். அந்த விவசாயம் இந்த பயிருக்கு காப்பீடு பண்ணணும்னு இங்கே வரும்பொழுது வங்கியினுடைய செயல்பாடு இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி மானாவாரி பகுதியில் நாங்கள் நெல் சாகுபடி செஞ்சுட்டு அந்த செலவுக்காக எங்களுடைய சொந்த நகையை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் அடகு வைக்கணும்னாலும் கூட இன்றைக்கி வங்கியில் பணம் இல்லை. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இந்த அண்டர்கார்டு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு ஒரு நகை வைக்கிறதுக்காண்டி இங்கே வந்திருந்தேன். இங்கே வந்தவுடனே என்ன இது வேலை நிறுத்தன்னுட்டு பணமும் வாங்குறதும் இல்லை, கொடுக்குறதும் இல்லை அப்படின்னுட்டாங்க. அதனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் நான் இப்போ திரும்பி போகிறேன்.